ஓம் சாந்தி. 1/5/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் அனைவரும் பகவானின் அதிகாரி குழந்தைகளாவோம். சற்று சிந்தித்துப் பாருங்கள். அவர் நம்முடையவர், நாம் அவருடையவர்களாவோம். அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு சொந்தமானதாகும். அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்கள் மீது நமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. இந்த விஷயத்தை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகள் மீது நமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஞானத்தின் மீது முழு அதிகாரம் நமக்கு இருக்கின்றது. அவரிடம் இருக்கக்கூடிய குணத்தின் மீது நமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. அவர் மீதும் முழு அதிகாரம் நமக்கு மட்டுமே இருக்கின்றது. அவருடைய வரதானங்கள் மீது முழு அதிகாரம் இருக்கின்றது. நீங்கள் அதிகாரி குழந்தைகளாவீர்கள். இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த நஷா மிகவும் உயர்ந்த நஷாவாகும். இந்த உலகத்தில் ஒரு ராஜாவின் குழந்தை ராஜகுமாராக இருந்தார் என்றால் அவருக்கு இயல்பாக நான் ராஜகுமாராக இருக்கின்றேன் என்ற நஷா குஷி இருக்கும். அவர் படிக்கச் சென்றாலும் விளையாடிக் கொண்டிருந்தாலும் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் அவர் மறப்பதில்லை நான் ராஜாவின் குழந்தை என்பதை. காரியங்கள் செய்யும் பொழுதும் நான் ராஜகுமாரன் என்ற ஸ்மிருதி இருக்கும். ஆகவே நாமும் நம்முடைய அதிகாரத்தன்மையை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். அப்பொழுது இந்த எண்ணத்தை உருவாக்குங்கள். என்னவென்றால், இது நம்முடைய கொஸ்டின் பேப்பராகும். நம்மை சக்திசாலியாக, அனுபவசாலியாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றது. இதில் நாம் முழு மதிப்பெண்களை பெற வேண்டும் என்ற நினைவில் நிலைத்து விடுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரும் நமக்கு மதிப்பெண்களை சேமிப்பதற்கான உதவிகளை புரியும். நம்முடைய மதிப்பெண்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மை பின்னோக்கி எடுத்துச் செல்ல முடியாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஒரு டெஸ்ட் பேப்பர் என்று நினையுங்கள். அது காகித புலி. அதில் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும். ஒரு அடி நாம் தைரியத்துடன் எடுத்து வைத்தோம் என்றால் பாபாவிடமிருந்து 1000 மடங்கு நமக்கு உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பேப்பர் ஏன் எனக்கு மட்டும் வருகின்றது? பாபாவின் குழந்தையாக நான் மாறிவிட்டேன். பிறகு ஏன் எனக்கு இப்படிப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுகின்றது? பாபாவினுடைய குழந்தையாக ஆன பிறகு அனைத்து பிரச்சனைகளும் டெஸ்ட் பேப்பரும் முடிந்துவிடும் என்று நான் நினைத்தேன். இப்பொழுது அதிகமாக டெஸ்ட் பேப்பர் வருகின்றது. இது போன்ற சிந்தனைகளை செய்து ஒருபொழுதும் குழப்பத்தில் வர வேண்டாம். தைரியமாக இருக்கக்கூடிய புத்திசாலி மாணவர்கள் தேர்வை வரவழைப்பார்கள். டெஸ்ட் பேப்பர் வரும்பொழுது மட்டும்தான் நாம் எப்படிப்பட்ட ஸ்திதியில் இருக்கின்றோம் என்பது நமக்கும் மற்றவர்களுக்கும் புரியும். பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் மாயா மற்றும் நாம் உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரியும் நாம் எப்படிப்பட்ட ஸ்திதியில் இருக்கின்றோம் என்பது. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஸ்திதியை சீர்குலைக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. சுயம் பகவான் நம்முடன் இருக்கின்றார். இதை நினைவில் வைத்துக்கொண்டு 4 பாடங்களிலும் முழு மதிப்பெண்களை பெறுவோம். 4 பாடங்களும் ஒன்றாக சேர்ந்து நாம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான உதவிகளை புரியும். ஞானத்தின் சக்தி மட்டும் இருக்கின்றது என்றால் பிரச்சனைகள் ஞானத்தை மறக்க வைத்துவிடும். பிறகு பழக்கமாகிவிடும். பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடன் யார் இருக்கின்றார் என்பதை மறந்துவிட்டோம் என்றால் ஈஸ்வரிய உதவிகளிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். நாம் சாட்சி பாவனை என்ற இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும். நாம் ஆடாமல் அசையாமல் அங்கதனை போன்று ஸ்திரமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும், கடந்து சென்றுவிடும். ஒருபொழுதும் நம்முடைய மனோநிலை சீர்குலையக்கூடாது. உயர்ந்த சீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரஸ்திதிகளை வெற்றி கொள்வதற்கான சக்திகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உண்மையான பாவனையில் சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பலனை எதிர்பாராமல் உள் அன்புடன் பாபாவின் சேவையை செய்ய வேண்டும். சேவையின் பலமும் பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும். யார் அதிகமாக சிந்திக்கின்றார்களோ, யார் வெறுமையை அனுபவம் செய்கின்றார்களோ, யார் நெகட்டிவான எண்ணங்களை உருவாக்குகின்றார்களோ அவர்கள் குழப்பத்திலும் பலவீனமானவர்களாகவும் ஆகிவிடுவார்கள்.
பிரச்சனைகள் அவர்களுக்கு மிகுந்த அழுத்தத்தையும் துக்கத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். யார் இந்த வாழ்க்கையை விளையாட்டு என்று புரிந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் முகமலர்ச்சியுடன் இருக்கின்றார்களோ மற்றும் லேசாக இருக்கின்றார்களோ, பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்குகின்றார்களோ, பிரச்சனைகள் அவர்களிடமிருந்து விலகிச் சென்றுவிடும். இவர்களுடன் சுயம் பகவான் இருக்கின்றார் என்பதை பிரச்சனைகள் புரிந்து கொள்ளும். இன்று 3 நாளும் 3 லோகங்களுக்கு சென்று வரக்கூடிய அபியாசத்தை செய்வோம். ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலிருந்து விடுபட்டு சூட்சும லோகத்திற்கு செல்கின்றேன். பரிஸ்தாவாக இருக்கின்றேன். 1000 கரங்கள் கொண்ட பாபா எனக்கு குடநிழலாக இருக்கின்றார். பிறகு ஆத்மீக ரூபத்தில் பரந்தாமத்திற்கு செல்வோம். பரந்தாமத்தில் பாபாவின் அருகாமையில் அமர்ந்து கொள்வோம். பாபாவிற்கு சமமாக நாம் இருக்கின்றோம். அவருடைய சக்திசாலி கிரணங்கள் நம் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய வைப்ரேஷன் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. பாபாவிற்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி வாருங்கள். இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்யுங்கள். சக்திசாலி கிரணங்கள் நம்மை சுற்றி பரவிக்கொண்டிருப்பதை அனுபவம் செய்யுங்கள். இந்த அபியாசத்தை இன்று 3 நாளும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.